ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி மீன் ஊறுகாய் ஃபிஷ் பிக்கிள். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து சூரை மீன் தான் யூஸ் பண்ணுறேன். டியூனான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபிஷ்ஷு. போன்லெஸ்ஸாக இருக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதில் பெப்பர் பவுடர், மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், உப்பு போட்டு நல்லா பிரட்டிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இன்னொன்று ஃபிஷ்ஷில் எந்த விதமான தண்ணியும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரிஃபைண்ட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், எது வேணாலும். ஆயில் ஹீட் ஆனோன்னா அதில் ஃபிஷ்ஷை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் நல்லெண்ணெய் எடுக்கிறதுனால எண்ணெய் வந்து இப்படி பொங்கி பொங்கி வரும். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆனது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ எப்படியும் ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும். ஃபிஷ்ஷை தனியாக மாற்றி வச்சுருங்க. இப்போது ஒரு கடாயில் வந்து அதே எண்ணெயில் கடுகு, வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு அதை லோ ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துருங்க. அந்த ஈரப்பதம்லாம் கருவேப்பிலையிலேருந்து போகணும். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்கேன். ஈக்குவல் அமௌண்ட் தான் எடுத்திருக்கேன். அதை போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுவும் உப்பு, பெருங்காயத்தூள் இவ்வளவும் போட்டுருங்க. ஸோ இந்த பொடியெல்லாம் போடும்போது நீங்கள் அடுப்பை வந்து நல்லா லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிவிட்டு குறைவான ஃப்ளேமில் ஸ்லோவாட்டு இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா உங்களோட பொடி வந்து நல்லா வெந்துடும். இது வந்து பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மீனையும் போட்டு லேசாக இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. அந்த மசாலா வந்து மீனில் நல்லா கோட் ஆகணும். இந்த அழகாக கோட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஃபைனலாக வெந்தய பொடி, வினிகர் வந்து உங்களுக்கு ப்ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் அந்த மசாலாவை வந்து திக்காக்குறதுக்கு வேண்டி தான். அதுக்கப்புறம் இந்த புளிப்பு சுவை வந்து வினிகர் தான் கொடுக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு இந்த டைமில் லோவாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சு விட்டிங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் வந்து அதுலேருந்து அப்படி பிரிஞ்சு வரும். அப்போ மீன் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் சட்டியிலே அப்படியே வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். ஒரு 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் நல்லா கூல் ஆனதுக்கப்புறமாட்டு இந்த மீன் ஊறுகாயை ஒரு க்ளீனான கிளாஸ் பாட்டிலில், ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது, அதில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி amitamiarthi.com இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.